நிஃப்டி 23,250 கால் ஆப்ஷனை வந்து 150 பை பண்ண சொல்லியிருப்போம். பை பண்ண சொல்லி கொஞ்ச நேரத்திலே புட் ஆப்ஷன் என்ன நடக்குதுங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். புட் ஆப்ஷன் மேலே இருந்து ஒரு பெரிய பிரேக் அவுட் கொடுத்து கீழே வந்த மார்க்கெட்டு திரும்ப புல் பேக்குக்காக மேலே வந்திருப்பாங்க. அதாவது ப்ரீவியஸாக இருக்க ரெசிஸ்டன்ட் ஏரியாவில் இருந்தது. ஸோ மார்க்கெட்டில் வந்து கால் ஆப்ஷன் தான் நல்லா மேலே போகிறதுக்கான பாசிபிள் அதிகமாகவே இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுத்த கால் ஆப்ஷனும் பார்த்திங்கன்னா ஒரு சேனல் பேட்டர்ன்லேருந்து நல்லா பாட்டம்லேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போன மார்க்கெட்டு திரும்ப கீழே வந்து ரெண்டாவது டைம் டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி சப்போர்ட் எடுக்கிறதுக்கு தான் வந்தாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி இந்த ட்ரேடை மட்டும் ஹோல்டு பண்ண சொல்லியிருப்போம். ஹோல்டு பண்ண சொல்லிட்டு கீழே வரும்போது அகைன் அந்த லோவையும் யூஸ் பண்ணி நம்ம 120 வந்து பை பண்ண சொல்லியிருப்போம். பை பண்ண சொல்லி நம்ம வந்து டார்கெட்டும் இதில் கொடுத்துருப்போம் 230 வரைக்கும். நம்ம கொடுத்த கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடு வந்து பர்ஃபெக்டாக நம்ம எதிர்பார்த்த மாதிரி கீழே பாட்டம்லேருந்து சப்போர்ட் எடுத்த மார்க்கெட் வந்து 160 வரைக்கும் வந்திருக்கும். 160 வரைக்கும் வந்த மார்க்கெட் வந்து திரும்பவும் ஸ்லோவாக கன்சாலிடேஷன் தான் இருக்கும். அதையும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணி போட்டிருப்போம். கன்சாலிடேஷன் ஆன மார்க்கெட் வந்து திரும்பவும் இந்த கன்சாலிடேஷன் ஜோன்லேருந்து பிரேக் அவுட் ஆகி நம்மளோட டார்கெட்டையும் ஃபுல்லாக ஹிட் பண்ணியிருப்பாங்க. 120 பை பண்ண மார்க்கெட்டு 230 வரைக்கும் ஹோல்டு பண்ணி ப்ராஃபிட் பண்ணியிருப்போம். நன்றி, வணக்கம். அதுக்கு நடுவுலையும் நம்ம ஒரு சில ட்ரேட்லாம் கொடுத்துருப்போம். அதுவும் ஃபுல் டார்கெட்டும் அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்ம சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து பயோவில் இருக்கும்.